வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். நேற்று சனி பயிற்சியை பொதுப்பலனாக சொல்லியிருக்கிறேன். அதேபோல் ராசி பலன் மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி 3 ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். எனக்கு வீடியோ எடுக்க தெரியாது என்று பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வீடியோ எடுக்கும் ஆள் வரும் பொழுதுதான் நான் வீடியோ எடுக்க முடியும் என்றும் சொல்லியிருக்கிறேன். எனக்கு வீடியோ எடுக்கிறவர் வந்திருக்கிறார். அதனால் இப்போ அடுத்த ராசி கடக ராசிக்கு இன்றைய சனி பயிற்சி பற்றி சொல்ல விரும்புகிறேன், கேளுங்கள். அதாவது இந்த சனி பயிற்சியாவது கடக ராசிக்கு இந்த ஆண்டு சனி பயிற்சி 2.5 ஆண்டுக்கு நன்றாக உள்ளது. மிக மிக கடகராசிக்கு நன்றாக உள்ளது. கடகராசி அன்பர்கள் தொழில் ஸ்தானத்தில் நன்றாக விளங்குவார்கள். திருமண தடை நன்றாக நீங்கும். குழந்தை பாக்கியமும் இந்த சனி பயிற்சியில் நன்றாக நடக்கும். கடகராசியில் அனைத்து சுப காரியங்களும் உங்களுக்கு நன்றாக நடந்து முடியும் அப்படி என்று சொல்கிறது. இது ஜாதகத்தின் அடிப்படையில் சொல்வது அல்ல, சோழி மூலமாக சொல்வது. இது நீங்கள் நன்கு ஆராய்ந்து செயல்பட வேண்டும். சோழி சொல்வது ஒரு கடவுள் சொல்லும் வாக்கு மாதிரி. ஜாதகம் என்றால் கூட நம்பர் மாறி இருக்கும், டைம் மாறி இருக்கும். இது சோழி மூலமாக ஆராய்ந்து சொல்கின்ற வாக்கு. இந்த சிவனடிகளார் இதை ஆராய்ந்து கொண்டு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடகராசியில் அவ்வளவு முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த கடகராசிக்கு இந்த 2.5 ஆண்டுக்குள் நடந்து முடிக்கும் என்று சொல்கிறது. அதேபோல் உடல்நிலை சரியில்லாதவர்கள் கூட இந்த கடகராசியில் தேறி விடுவார்கள் இந்த சனி பயிற்சி. ஆகவே சற்று குலதெய்வத்துக்கு வேண்டுதலை வைத்திருப்பவர்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். கடகராசியில் பிறந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இந்த கடகராசி நன்றாக உள்ளது சனி பயிற்சி. அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி சற்று உங்களுக்கு கவனமுடன் செயல்பட வேண்டும். சிம்ம ராசியில் இருப்பவர்கள் வயதிற்கு தகுந்தாற்போல் கண்டம் இருக்கிறது. ஆகவே போக்குவரத்தில் நடந்து போய் செல்வது, வண்டியில் செல்வது எல்லாம் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். 6 சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யார் இடத்திலும் நம்பி கையெழுத்து போடக்கூடாது, சிக்கலை கொண்டாந்து விட்டுவிடும். சிம்ம ராசி அன்பர்கள் மிக நன்றாக செயல்படுவீர்கள் என்று சொல்கிறது. ஆகவே சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இந்த சனி பயிற்சி சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். அவரவர்கள் குலவழக்கப்படி குலதெய்வத்தை வணங்குங்கள். குலதெய்வத்தை வணங்கினால் சற்று நிம்மதி கிடைக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு பொருள் விரயம் ஆகும் என்று சொல்கிறது. எந்த பொருள் என்று தெரியாது. அதாவது பொருள், அதாவது வீடு வாகனம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு விரயம் ஆகிறதுக்கு வழி இருக்கிறது.